முதல் வினா, ரிசர்வ் வங்கியின் 6.5% இருந்த ரெப்போ வட்டி விகிதம் தற்போது எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது? விடை 6.25%. ரெப்போ வட்டி விகிதம் என்றால் என்ன? விடை, ரெப்போ விகிதம் என்பது வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடனுக்கு விதிக்கப்படும் வட்டி விகிதமாகும். ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் யார்? விடை, சஞ்சய் மல்கோத்ரா. இரண்டாவது வினா, தமிழகத்தில் ரூ. 3800 கோடி முதலீட்டில் டாடா குழுமத்தின் சோலார் பேனல் தொழிற்சாலையில் உற்பத்தியை முதல்வர் ஸ்டாலின் எங்கு துவங்கி வைத்தார்? விடை, திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில். டாடா குழுமத்தின் தலைவர் யார்? விடை, என். சந்திரசேகரன். மூன்றாவது வினா, 2023 செலுத்தப்பட்ட லூனா 25 விண்கலம் எந்த நாட்டின் விண்கலம்? விடை, ரஷ்ய நாட்டின் விண்கலம். ரஷ்ய விண்வெளி நிறுவனமான ரெஸ்கோமாஸ் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் யார்? விடை, யூரி போரிசோவ். நான்காவது வினா, உலக பாரா தடகள கிராண்ட் பிரீ 2025 போட்டி எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? விடை, புதுடெல்லியில். ஐந்தாவது வினா, சைபர் குற்றங்களை தடுத்து பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் ரிசர்வ் வங்கியால் அறிவிக்கப்பட உள்ள இணையதளம் எது? விடை, bank.in. வங்கியை சாராத நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கியால் அறிமுகப்படுத்தப்படும் இணையதளம் எது? fin.in. ஆறாவது வினா, ஃபிஃபா 3வது முறையாக எந்த நாட்டின் கால்பந்து கூட்டமைப்பை தடை செய்துள்ளது? விடை, பாகிஸ்தான் நாட்டின். ஏழாவது வினா, உபரி நதிநீர் திட்டமான தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு கால்வாய் திட்டத்தை துவக்கி வைத்தவர் யார்? விடை, மு.க. ஸ்டாலின். உபரி நதிநீர் இணைப்பு திட்டம் எப்போது யாரால் துவங்கப்பட்டது? விடை, 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி 21 அன்று முத்தமிழ் கலைஞர் மு. கருணாநிதியால் துவங்கப்பட்டது. எட்டாவது வினா, அதிபர் ட்ரம்புக்கு கோல்டன் பேஜர் பரிசளித்த பிரதமர் யார்? விடை, நெத்தன்யாகு, இஸ்ரேல் பிரதமர். ஒன்பதாவது வினா, ஆபரேஷன் டெவில் ஹண்ட் என்ற தேசிய பிரச்சாரத்தை துவங்கிய நாடு எது? விடை, வங்கதேசம். வங்கதேசத்தில் இடைக்கால அரசாங்கம் யார் தலைமையில் அமைந்துள்ளது? விடை, முகமது யூனிஸ் தலைமையில் அமைந்துள்ளது. வங்கதேசத்தில் காசிபூரில் ஷேக் ஹசீனா எதிர்க்கும் உள்ளூர் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே மோதல்களை சரி செய்ய இந்த பிரச்சாரம் கையில் எடுக்கப்பட்டுள்ளது. பத்தாவது வினா, தேசிய குடற்புழு நீக்க தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? விடை, பிப்ரவரி 10. 11வது வினா, டேஸ் மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர் பிரேம் சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? விடை, மணிப்பூர் மாநிலத்தை சார்ந்த. 12வது வினா, தமிழ்நாடு காவல்துறையின் எந்த செயலி நாட்டிலே சிறந்ததாக தேர்வு செய்யப்பட்டு தேசிய குற்ற ஆவண காப்பக ரன்னிங் டிராஃபியும் வழங்கப்பட்டுள்ளது? விடை, ஸ்மார்ட் காவலர் செயலி. 13வது வினா, புதுடெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆட்சி அமைக்கும் தேசிய கட்சி எது? விடை, பாஜக. டெல்லி யூனியன் பிரதேச சட்டசபை தேர்தல் மொத்தமுள்ள 70 இடங்களில் பாஜக எத்தனை இடங்களை கைப்பற்றியது? விடை, 48 தொகுதிகள். 14வது வினா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய பறவை கூடம் அமைக்கப்பட்டுள்ள மாவட்டம் எது? விடை, திருச்சிராப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள திருச்சி பறவைகள் பூங்கா. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பறவை கூடம் முதலமைச்சரின் எந்த திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்டுள்ளது? விடை, நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூ. 18.63 கோடி மதிப்பீட்டில். 15வது வினா, சமீபத்தில் காலமான வீரர் ஜான் கூனி எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? விடை, குத்துச்சண்டை. அயர்லாந்து குத்துச்சண்டை வீரரான ஜான் கூனி வயது 28 குத்துச்சண்டை போட்டியின் போது சக போட்டியாளர் தாக்கியதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.